வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட். இன்னைக்கு சாட்டர்டே லிஸ்ட் போட்டு சாட்டர்டே இன்னைக்கு லிஸ்ட் போட்டு ஸ்பெஷல் டாப் 5 பெஸ்ட் டைனோசர்ஸ் ஃப்ரம் ஹாலிவுட் மூவிஸ். இந்த டாப் 5மே ஜுராசிக் ஃப்ரான்ச்சைஸில் வந்த டைனோசர்ஸை வச்சு என்னால் ஃபில் பண்ண முடியும். பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நிறைய முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான டைனோசர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த வகையில் இது என்னுடைய பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட் தான். உங்கள் லிஸ்ட்டை மறக்காம கீழே கால் பண்ணுங்க. வீடியோ ஆரம்பிச்சிடலாம். நம்பர் 5ல வீரெக்ஸ் ஆர் வாஸ்டோசாரஸ் ரெக்ஸ். இதை நீங்கள் கிங்காங் படத்தில் பார்த்துருப்பீங்க. இது ஒரு புது வித்தியாசமான மோர் லைக் ஒரு மாடிஃபை பண்ணப்பட்ட டைனோசர்ஸ் சொல்லலாம். ஆனால் நேச்சுரலாகவே மாடிஃபை ஆகியிருக்கும். ஸோ டீரெக்ஸ்லேருந்து ஒரு வித்தியாசமான ஃபார்மேட்டை வந்து தான் இந்த டைனோசர் எடுத்துருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. டீரெக்ஸ்லேருந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். கிங்காங்கோட தீவில் வாழக்கூடிய ரொம்ப பயங்கரமான ஒரு டைனோசர்னு சொல்லலாம். இதை இன்ஸ்பயர் பண்ணி தான் இப்போ மாஸ்டர் வர்ஸில் ஸ்கல் கிராலஸே கொண்டு வந்ததான் சொல்லுவாங்க. அப்படியே டேரெக்டாக டீரெக்ஸே ஆட்டே போடாமல் இதோடைய இந்த ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்ஸில் நிறைய மாற்றம் கொண்டு வந்திருப்பாங்க. முக்கியமாக கை கால்கள் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும். அதோடைய வாய் மிக பெருசாக இருக்கும். ஐ மீன் டீரெக்ஸோட மிக பிரம்மாண்டமாக இருக்கும். கொஞ்சம் கம்ப்ளீட்லி ஒயிட் இன்டாமினஸ் ரெக்ஸ் மாதிரி ஒயிட்டாக தான் இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜுராசிக் வேர்ல்டு ஃப்ரான்ச்சைஸில் வந்து இன்டாமினஸ் ரெக்ஸை கொஞ்சம் சுருக்கமாக தாங்க கொடுத்துருப்பாங்க. பயங்கர ப்ரூட்டல் அண்ட் பயங்கர அக்ரெசிவ். இது மற்ற மிருகங்கள் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் தங்களுக்குள்ளேயே வேற அடிச்சுக்கும். இதோடைய புத்திசாலித்தனங்கிறது கொஞ்சம் கம்மி தான். எது நகர்தோ அது அடிக்கும். டைனோசர்கள் அழிஞ்ச ஆல்மோஸ்ட் லைக் 6 கோடி வருஷங்கள் அந்த டீரெக்ஸ் இவால்வ் ஆன மாதிரி தான் இந்த டைனோசரை கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் ஸ்கல் ஐலண்டில் இதுதான் ஏபிக்ஸ் பிரெடேட்டருங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்களே, அந்த 3 டைனோசருமே ஜூவனைலுங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கும். ஐ மீன் இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்கு குட்டிங்க. அப்போ இதோடைய ஃபுல் க்ரோன் அடல்ட் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அடல்ட்ஸ் மோஸ்ட்லி தனியாக தான் வேட்டையாடுமா. ஜூவனைல்ஸ் தான் கூட்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் கிங்காங் மாதிரியான மிருகங்களை அடிச்சு சாப்பிட்றது தான் இந்த டைனோசரோட வேலை. ஸோ தே ஆர் ஸ்ட்ராங், தே ஆர் ஃபாஸ்ட். பட் இருந்தாலும் கிங்காங் இந்த 3 பேருமே பதம் பார்த்துருக்கோம். லிட்ரலி வாயை உடச்சு கொண்டு இருக்கும். பார்க்கவே பயங்கரமாக தான் இருக்கும். பட் அந்த யூனிக் லுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காகவே நம்ம ஃபைலில் போட்டிருக்கேன். நம்பர் 4ல ஐஸ் ஏஜ் டான் ஆஃப் டைனோசர்ஸில் வந்த 2 முக்கியமான டைனோசர்ஸ். மாம்சில்லா, காட்ஜில்லா மாதிரி மாம்சில்லா. அதே மாதிரி நம்ம ரூடி, பக்கு அடிக்கடி வந்து சண்டை போட்டுட்டு இருப்பார்ல, அந்த ரூடி தான். 2 பேருமே இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ். 2 பேரோட அந்த கேரக்டர் லுக்குமே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். மாம்சில்லா வந்து ஒரு சாதாரண டீரெக்ஸ் மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கும். 3 குட்டிங்களையுமே போட்டிருக்குங்க. அந்த குட்டிக்கு அப்பாவை இந்த பக்கம் சிட் இருப்பார். நடுவில் அந்த சிட்டுக்கும் இந்த மாம்சில்லாவுக்கும் அந்த குட்டிங்க யாருக்கு சொந்தக்கிற மாதிரி ஒரு சண்டை வேற வந்திருக்கும். அது கொஞ்சம் பார்க்க காமெடியாக இருந்தாலும் அந்த மாம்சில்லா ஒரு சாதாரண டீரெக்ஸுங்கிறதையுமே தாண்டி கொஞ்சம் எமோஷனுமே வெளிக்காட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. முக்கியமாக அது சிட்டு மேலே ஒரு சின்ன எஃபெக்ஷனோட தாங்க இருக்கும். ஃபைனல் ஃபைட் அப்போவும் சிட்டை காப்பாற்றுறதுக்காக தான் உயிரியே பணியை வச்சு இந்த பக்கம் ஒரு வீடியோ கூட சண்டைக்கு போன மாதிரியும் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அது பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ஸ்க்ரீன் டைம் கம்மியாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு கேரக்டர் எமோஷனை அந்த டைனோசர் வெளிப்படுத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அதை விட பக் அடிக்கடி சண்டை போடக்கூடிய ரூடி, பக்குக்கும் ரூடிக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பே கம்ப்ளீட்டாக வேறு. ஐ மீன் பக் ஒரு வீசல், சாதாரண ஒரு சின்ன எலி மாதிரி நசுக்கத்துக்கு போட்டலாம். பட் அந்த தமாத்தோட எலி அந்த மொத்த இடத்தோட ஆல்ஃபா ப்ரீடேட்டராக இருக்கக்கூடிய ரூடி கூட சண்டைக்கு போயிருக்கும். ரூடி என்ன வகையான டைனோசர் சொல்லி இது வரைக்கும் தெளிவாக எங்கேயுமே மென்ஷன் செய்யல. பட் மோஸ்ட்லி ஸ்பைனோசாரஸ் இன்ஸ்பிரேஷனில் தான் வந்ததுன்னு சொல்லுவாங்க. பட் மோஸ்ட்லி அந்த செயில் இருக்காது. பட் கிட்டத்தட்ட இதோடைய அந்த லுக்கில் உங்களால் அந்த ஸ்பைனோசாரஸாக பார்க்க முடியும் நம்புறேன். இதேமே ஒயிட் கலரில் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன் மோசமான டைனோசர் எல்லாமே ஒயிட் கலரில் தான் இருக்கணுமா? இன்டாமினஸ் ரெக்ஸையுமே சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன் அப்படி பார்த்தா சத்தியமாக புரியல. இந்த ரூடியோட ஃபைட், அதோடைய லுக், அதோடைய அந்த மொத்த டிசைனுமே அப்நார்மலாக இருக்கும். பயங்கரமாக இருக்கும். படத்தோட ஃபுல் லென்த்துக்குமே எனக்கு தெரிஞ்சு ரூடி ரூடி ரூடின்னு சொல்லி பயமுறுத்தி கடைசியில் பக் வர்சஸ் ரூடிங்கிற அந்த ஃபைட்டுமே சூப்பராகவே கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் ரூடியை காப்பாற்றி பக் அந்த ரூடியத்தை கண்ட்ரோலில் கொண்டு வரவும் செஞ்சுருப்பாரு. ஒரு சாதாரண எலி இவ்வளோ பெரிய ரூடியத்தை கண்ட்ரோலில் எடுத்துருக்குன்னா அப்போ யோசிச்சு பாருங்களேன். அண்ட் பக்கோட அந்த கையில் இருக்க வெப்பனுமே கிட்டத்தட்ட ரூடியோட பல்லு தாங்க. பக் அண்ட் ரூடிக்கு உள்ள இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பை சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரூடியோட லுக்கும் அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் பியூர் வில்லனாவே போர்ட்ரேட் பண்ணி கூட்டிட்டு போனதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த டான் ஆஃப் டைனோசர்ஸில் 2 டைனோசர்ஸ் கண்டிப்பாக உங்கள் மைண்டில் நிற்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு ஃபேவரட் இது மாம்சில்லாவா ரூடியா? நம்பர் 3ல ஜுராசிக் ஃப்ரான்ச்சைஸில் வந்த ப்ளூ. ஆக்சுவலாக இன்டாமினஸ் ரெக்ஸை தாங்க போடலான்னு பார்த்தேன். எல்லாமே வில்லன்களாக வராங்களா, அதனால் ப்ளூ ஒதுக்கி போட்டிருக்கேன். ப்ளூ வந்து ஒரு சமயம் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சின்ன வயசுலேருந்தே ப்ளூ ரொம்ப அதிக இன்டெலிஜென்ட்டாக வெளிப்படுத்துறதுமே தாண்டி ஹியூமன் பாண்டிங்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மொத்த ஜுராசிக் ஃப்ரான்ச்சைஸ்லேயே ஹியூமன் பாண்டிங் கூட அதிகமாக வளர்ந்தது ப்ளூவாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். அதிக எமோஷனையும் வெளிப்படுத்தும். அண்ட் ஆல்சோ ஷீஸ் அன் ஆல்ஃபா லீடர். மொத்த வெலாசிராப்டர்ஸ் நிறைய படங்களை நீங்கள் பார்த்துருந்தாலும் எல்லாருக்குமே மோர்லைக் அந்த கமாண்ட் கொடுத்து லீட் பண்ணக்கூடிய அந்த திறமை இவளுக்கு இருக்குது. ஷீஸ் அ பாண்ட் லீடர். கமாண்ட்ஸ் என்னங்கிறத ஈஸியாக புரிஞ்சுப்பான். ஏன்னா வழக்கமாக அந்த டைனோசர்களுக்கு மூளை குட்டியாக இருக்கும், அதனால் ஒன்றும் புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஷீஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். மோர் லைக் அந்த வெலாசிராப்டர்ஸோட இவால்வ்டு வெர்ஷன் தான் இந்த ப்ளூங்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ப்ளூக்கு ஏற்ற மாதிரியே உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஸ்ட்ரீக்காகவும் போயிருக்கும். யூனிக்காகவும் இருக்கும். நம்ம என்ன கமாண்ட் சொல்கிறோமோ அதை வாங்கி மற்ற அந்த பேக்குக்கு கொடுக்கக்கூடிய அந்த தன்மை இவளுக்கு இருக்குது. மோர் லைக் அந்த வெலாசிராப்டர்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ்க்கு நடுவில் இருக்க இன்டர்மீடியட் கேரக்டர் அவளை சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஜுராசிக் வேர்ல்டு ஃப்ரான்ச்சைஸில் 2 மெயின் வில்லன்கள் சாவறதுக்கு முக்கிய காரணமாக இருந்ததே ப்ளூ தான். ஐ மீன் ஃபர்ஸ்ட் படத்தில் இன்டாமினஸ் ரெக்ஸை படம் பார்க்குறதுக்கு நம்ம டீரெக்ஸுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருப்பான்.
செகண்ட் படத்தில் இண்டோராப்டர் கொன்னதே ப்ளூ தாங்க. அதுவும் எப்படி லைக் இறங்கி சண்டை போட்டுலாம் இல்லை, பக்காவாக பிளான் பண்ணி கீழே ட்ரைசராப்டர் அந்த போன் இருக்குது, மேலே இண்டோராப்டர் இறங்கினா உடஞ்சிரும் தெரிஞ்சு அந்த பிளானிங் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருப்பான். எந்த அளவுக்கு புத்திசாலிங்கிறத தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. எனக்கு என்னமோ இந்த மொத்த ஜுராசிக் ஃப்ரான்ச்சைஸ்லையுமே அதீத புத்திசாலி ப்ளூவாக தான் இருக்கும் போல தோணுது. ப்ளூக்கு இப்போதைக்கு ஒரு தனி குழந்தையுமே பொறுத்திருக்கு. பீட்டா ஃபோக்கஸ் பண்ணி ரீபத்தில் எதுவுமே காமிக்கல. பட் எனக்கு என்னமோ அத்தனை படங்களை பீட்டாவை இன்னும் பெட்டராக புஷ் பண்ணுவான்னு தோணுது. 6 கோடி வருஷங்களுக்கு அப்புறம் இப்போ தான் இந்த வெலசிராப்டர்ஸ்குள்ளே ஒரு எவல்யூஷனே கிரியேட் ஆயிருக்கு நான் சொல்வேன். மனுஷங்க கூட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அந்த தன்மை, ஸோ அதை அந்த பீட்டாவுக்கும் கடத்தப்பட்டிருக்கணும். இது அப்படியே போச்சுன்னா வெலசிராப்டர்ஸ் இன்னும் புத்திசாலி பீயிங்ஸாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுடைய அந்த டிஎன்ஏவை அடாப்ட் பண்ணி தான் இன்டாமினஸ் ரெக்ஸை உருவாக்கியிருப்பாங்க. அது லிட்டரலி மற்ற வெலசிராப்டர்ஸ்க்கு கமாண்டே கொடுத்துருக்கோம். வெலசிராப்டர்ஸ் சூப்பர் ஜீனியஸஸ். அதில் ப்ளூ டாப் ஆஃப் த செயினாக இருக்கான்னு நான் சொல்வேன். அந்த யூனிக்கான லுக்குமே நல்லா இருக்குங்க. அதனால நம்ம தெரியல போட்டிருக்கேன். நம்பர் 2ல் ஆர்லோ ஃப்ரம் த குட் டைனோசர். வழக்கமாக அந்த மாதிரி டைனோசர்ஸ் பற்றி நம்ம படம் எடுக்கணும்னா ஒன்று ட்ரைசராப்டர்ஸை தூக்கிட்டு வந்துடுவாங்க, இல்லை டீரெக்ஸை மாடிஃபை பண்ணி கொடுப்பாங்க, இல்லை வெலசிராப்டர்ஸ். இவ்வளோ தான் இருக்குது. அந்த சமயத்தில் இவங்க எல்லாருக்குமே நடுவில் ரொம்பவே சாந்த சுரூபியாக எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தாலும் அமைதியாக அதோடைய வேலையை பார்க்கக்கூடிய ஆலோசரஸ், மோசசரஸ், ட்ரெட்நாட்ஸ் மாதிரியான அந்த பீங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை ஒரு கேரக்டராக எடுத்து தான் இந்த குட் டைனோசரில் எமோஷன்ஸை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஆர்லோ மாதிரியான கேரக்டரை இறக்கி விட்டுருப்பாங்க. இந்த குட் டைனோசர் கதையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட் டைம்லேயும் தான், ஐ மீன் அந்த உலகத்தை அழிச்ச விண்கல் வராமல் இருந்து தான் என்ன நடந்திருக்கும். அதை நம்ம பூமியை கடந்து போயிருந்தா இங்கே இருக்கக்கூடிய அந்த மிருகங்கள் என்ன மாதிரி இவால்வ் ஆகியிருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக காட்டக்கூடிய ஒரு படம். இதில் அந்த ஆர்லோட குடும்பம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமாக டீரெக்ஸ் அந்த குடும்பத்தையும் காமிச்சிருப்பாங்க. அதுங்களுமே ஆடு மாடுகளை மேய்ச்சி விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். லைக் அந்த டைனோசர்ஸ் மூலையில் புத்திசாலிகளாக வளர்ந்துருக்கு, விவசாயம் பண்ணுற அளவுக்கு புத்திசாலிகளாக வளர்ந்துருக்குன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அதுலேயுமே ஆர்லோ ஒரு வெகுலியான பையன், விவசாயம் எதுவுமே தெரியாத ஒரு சாதாரண பையன், வியர்டுன்னு சொல்லுவாங்களே, கொஞ்சம் வியர்டாக தான் பிறந்திருக்கான். அண்ட் ஆல்சோ கோழை. அப்படி கோழையாக பிறந்த போல் எப்படி அவங்க அப்பாவை கான்சியஸாக ஏற்றுக்கிட்டு தைரியமாக வளர்றான், தைரியத்தை எப்படி அவன் வளர்த்துக்கிறான், அதை தொடர்ந்து அந்த ஃபேமிலி எப்படி நடத்துகிறாங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு எமோஷன் ஃபில்டான ஒரு கதை. வாட் இஃப் டைனோசர்ஸ் ஹேஸ் எமோஷனுங்கிற மாதிரி தான் கண்டு போயிருப்பாங்க. நல்லா இருக்குங்க. எனக்கு இந்த படம் பிடிக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். பிக்சார் எடுத்ததுலேயே வித்தியாசமான டைனோசர்ஸை வச்சு ஒரு ஹியூமன் எமோஷனை கன்வே பண்ண ஒரு படம் தான் குட் டைனோசர். டைமர் தான் செக் பண்ணி பாருங்கள். அல்ல ஆர்லோட அந்த கேரக்டர் உங்கள் கூடிய சில சமயங்கள் ரிலேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த டைனோசர் லுக்கை பச்சை கலரில் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் எனக்கு பிடிக்கல. லைக் இது வரைக்கும் நம்ம பச்சை கலர் டைனோசர் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அது மட்டும் ஆடாக இருக்குமே தவிர்த்து மற்றபடி அந்த கேரக்டர் டெவலப் பண்ணது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பர்சனலி எனக்கு அந்த படமும் பிடிக்கிற அந்த காரணத்தினால நம்பர் 2ல் போட்டிருக்கேன். நம்பர் 1ல் எத்தனை பேர் வந்தாலும் இந்த பொசிஷன் ரெக்ஸிக்கு தான். இன்றைக்கி நாளைக்கு இல்லைங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் ரெக்ஸிக்கு தான் அந்த பொசிஷன் இருக்கும். அப்புறம் ஜுராசிக் ஃப்ரான்ச்சைஸில் வர நிறைய பேரோட ஃபேவரட் கேரக்டர் டீரெக்ஸ் ஆகிய ரெக்ஸி. டைனோசர் சொன்னாலே ரெக்ஸி தான் மைண்டில் வந்து நிற்பான்னு நம்புறேன். யாரோ 10 பேர் வச்சு டான் ஆகும் கிடையாதுரா, அடிச்சா 10 பேருவே டானுங்கிற மாதிரி ஜுராசிக் வேர்ல்ட்ல பல முக்கியமான வில்லன்களை அடிச்சு தம்சம் பண்ணவ. முதல் ஜுராசிக் பார்க் 1லயே நம்மளுக்கு பயத்தை கொடுத்துருவாங்க. அந்த படம் கிட்டத்தட்ட ஹாரர் படமாக தான் நகர்ந்துட்டு இருக்கும். எங்கடா ரெக்ஸி வந்துருவா, என்ன பண்ணிடுவான்னு சொல்லி அந்த பயத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஜுராசிக் 2 and 3ல கொஞ்சம் அமைதியான மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனால் ஜுராசிக் வேர்ல்டில் அந்த மொத்த பார்க்குமே கதி கலங்க வச்ச இன்டாமினஸ் ரெக்ஸை அசால்ட்டாக அடிச்சிருப்பாங்க. மற்றவங்க எல்லாருமே பார்த்து பயப்படக்கூடிய அந்த இன்டாமினஸ் ரெக்ஸ் அந்த அளவுக்கு புத்திசாலியான ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. என்னடா நீ புத்திசாலி, எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி நெவர் கிவ் அப் ஆட்டிடியூடோட வந்து அடிச்சிருப்பான். கிகனாட்டோசாரஸ் மொத்த ஏரியாவுக்குமே ஆல்ஃபா ப்ரீடேட்டரா இருந்தவளை நீ என்ன கொன்னாலும் பரவாயில்ல திரும்ப உயிர் பெற்று வந்து ஒன்று அடிப்பட்டான்னு சொல்லி அந்த நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் இருக்குல்ல, அதை கண்டிப்பாக எக்ஸிக்யூட் இருந்தாங்க கற்றுக்கணும். சிம்பிளா அந்த ஜுராசிக் யூனிவர்ஸோட கேப்டன் அமெரிக்கான்னு சொல்லிடலாம். எமோஷன்ஸுமே சூப்பராக வெளிப்படுத்துவா. யாருக்கு எந்த சமயத்தில் சப்போர்ட் பண்ணணும், எந்த சமயத்தில் பர்ஃபெக்டாக அடிக்கணும்னு சொல்லி அந்த கேல்குலேஷன் சூப்பராக இருக்கும். இங்கே நான் தான் கிங்குன்னு சொல்லி அவ தன்னை ப்ரூவ் பண்ணக்கூடிய அந்த இடமும் செம மாசா இருக்கும். சிம்பிளா த பிரைம் டீரெக்ஸ் ரெக்ஸி வில் ஆல்வேஸ் பி த குவீன். இந்த நம்பர் 1 பொசிஷன் ரெக்ஸிக்காகவே எடுத்து வச்சுக்கங்க. வேறு யாருமே அங்கே வர மாட்டாங்க. இது என்னுடைய பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட் தாங்க. உங்களுக்கு தனி ஃபேவரட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதை மறக்காம கீழே காம் பண்ணுங்க. இந்த லிஸ்ட்டில் ஏதாவது முக்கியமான டைனோசராக நான் மிஸ் பண்ணி தான் மறக்காம கீழே காம் பண்ணுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை நல்ல ஒரு அசமான விடையில மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா